மொழியாக பயன்படுத்தி இருந்தனர். ஆரிய சக்கரவர்த்திகள் வாழ்ந்த நாட்டில் அவர்களை நினைவுபடுத்தும் பல இடங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. அவற்றில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆரியகுளம் என்ற பெயரும் காணப்படுகின்றது. இப்பெயரின் ஒற்றுமையானது யாழ்ப்பாணம் தற்போது அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு சம்பந்தமான ஒரு செய்தியை நினைக்கிறேன். இளஞ்செழியன் ஐயா, கௌரவ இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் அவருக்கு தன்னுடைய கட்சியுடைய பதவிகளை தான் ஒதுங்கியுள்ளது, அவரை நான் முன்னிறுத்துவேன் என்று கூறியிருக்கிறார். இதே மாதிரி பல கட்சிகளும் அவரின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் எப்படி இருக்கின்றன. அதுக்குள்ளேயே நெருப்புகளை கொட்டி நெருப்பு வச்சு குப்பையை போட்டு அதிலேயே வச்சு நெருப்பை வெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே நகரசபை என்ன செய்கிறது? நகரசபையுடைய வேலையை யார் செய்கிறார்கள்? நகரசபை இந்த வேலைகளை செய்யாமல் நகரசபை என்ன செய்கிறது? இதுக்குரிய அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரிகள் தூங்குகிறார்களா அல்லது கடந்த காலத்திலே நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் மூர்க்கதனமாக இதை எதிர்த்தவர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதிலும் குறிப்பாக அவர்கள் அந்த திறப்பு விழாவுக்கே வராதவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஆரியகுலத்தை நாசமாக்க வேண்டும் என்று அவர்கள் செயற்படுவார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பொறுப்புள்ள சமூக அக்கறை கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை நல்லா நடத்தணும்னு நிற்கிறோம். ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் முழுக்க என்னென்ன நடக்கும்? அந்த பாலத்தை போய் பாருங்க, இந்த டஸ்ட்டை பாருங்க. நாங்கள் என்ன செய்கிறது? பொய் பேச்சு வாய்ப்பேச்சில் பொய் பேச்சு. அதை செய்கிறவ எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் மீது மிகுந்த மரியாதை எனக்கு மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர் வந்தால் நாங்களும் அவரை ஆதரிப்போம், அதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஒருபடி மேலே போனால் எங்களுடைய கட்சியிலே கூட, எங்களுடைய கட்சியினுடைய சின்னத்திலே கூட அவர் அந்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதை கவுட்கப்பட்டது, பாதிட்டு தோற்கடிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் சிறிது காலம் ஆனல்ட் அவர்கள் எங்களை பொறுத்த மட்டிலே சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். அந்த ஆட்சி கைப்பற்றி ஒரு சிறிய காலம் இருந்த பொழுது இந்த திட்டத்தை ரத்து செய்தார். ஆகவே அவர்கள் ஆரியகுலத்தை சந்தி இந்த ஆரியகுலத்தினுடைய முன்னுக்கு இருக்கின்ற ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம். பாருங்கள், இதில் எவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்கிறது. காலப்போக்கிலே நாங்கள் பார்க்கின்ற காலப்பகுதி என் தாயகோரவர்களே, இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆரியகுளத்தினுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்ற இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலேயே முனை நாள் இந்த நகர பிதா என்று அழைக்கக்கூடிய கௌரவ சட்டவாளருமான மணிவண்ணன் அவர்களை நாங்கள் நேர்காணல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த நேர்காணலையும் இந்த காணொளியாக நீங்கள் பார்வையிடலாம். தற்போது அவருடன் நாங்கள் கலந்துரையாடலை மேற்கொண்ட போது இந்த அவர் தான் ஆளும் கட்சி ஆளும் தரப்பினர் இருந்த போது எங்களுடைய தியாகி அறக்கட்டளை நிறுவனத்தின் உரிமையாளர் தியாகி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரூபாய், இலங்கை ரூபாய் 3 மில்லியன் ரூபாயை செலவழித்து இதை புனரமைப்பு செய்ததாக கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 3 மில்லியன் என்றது ஒரு குறைந்த காசுகள் அல்ல. அந்த காசை உழைப்பதற்கு பெரும் பாடுகள் பட வேண்டும். எங்களுடைய மக்கள் படும் கஷ்டத்திலே இந்த இடத்தை ஒரு பொழுதுபோக்கு மையமாக, ஒரு சுற்றுலா மையமாக, எங்களுடைய ஒரு மாநகர சபை என்ற எங்கள் யாழ் மாவட்டத்தின் மாநகர என்ற சொத்தாக இந்த இடத்தை அவர்கள் மாற்றி வைத்தார்கள். தற்போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் அல்லது மாகாண சபை ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஏன் இதை இப்படியான ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்படுகிறது? அந்த இடத்திலே நாங்கள் நிறைய காணொலிகளை உங்களுக்கு காட்ட இருக்கின்றோம். அந்த இடத்திலே பயர்கள் குறுக்கு மரக்கையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, குப்பைகள் அல்லாமல் இருக்கிறது, நிறைய விஷயமான இருக்கிறது. ஆனால் இதை ஏன் தற்போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் இதை கண்காணிக்க தவறி இருக்கிறார்கள்? அதாவது
யூசி, அதாவது யூசி என்று சொல்லப்படுற நகர சபையினர்கள் ஏன் இதை துப்புரவு பணியை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? பக்கத்து வீட்டில் அயலவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற தென்னை ஓலைகளை இந்த இடத்திலேயே குப்பை தொட்டிகளாக பார்க்கிறார்கள். அந்த இடத்திலேயே தீ மூட்டி அந்த குப்பைகளை எரிக்கிறார்கள். இந்த குளம் சுத்தம் பேணப்படாமல் இருக்கிறதுக்குரிய காரணமும் தெரியாம இருக்கிறது. ஆனால் அடுத்த வரும் எலெக்ஷன், அடுத்த வரும் பாராளுமன்ற, இனி வருகின்ற வடமாகாண தேர்தலிலே இந்த மாகாண சபை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடம் சென்றால் மக்களுடைய கருத்தாக இது இருக்கிறது. என்னுடைய கருத்து அல்ல, இது மக்களுடைய தனிப்பட்ட கருத்து. மக்கள் இந்த கருத்தை கூறி வருகிறார்கள். இந்த மாகாண சபையை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதம் இதை ஒப்படைத்தால் இதை அவர் குட்டி சிங்கப்பூராக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுடைய மக்களுக்கு, யாழ் மாவட்ட மக்களுக்கு தற்போது வந்திருக்கிறது என்பது ஐயமில்லை. மக்களுடைய பார்வையும் அதை நோக்கி கொண்டிருக்கிறன. தற்போது இருக்கிற அரசியல்வாதிகள் இதை கவனத்தில் கொண்டு இந்த இடத்தை தயவு செய்து வெகு வேகமாக சீக்கிரமாக அதுக்குரிய நிதிகளை ஆழ்ந்தரப்பினரிடம் சீர் செய்து இதை உடனடியாக இது ஒரு பழைய முறையாக, அதாவது முன்னர் எப்படி இருந்ததோ அதே போலவே இது காட்சியளிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு வாருங்கள் காணிக்குள் போகலாம். ரஜிபு விளக்குக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். போகிறோம். கிட்டத்தட்ட தியாகி அறக்கட்டளை நிறுவனத்தின் உரிமையாளர் கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேலே இந்த துப்புரவு பணிகளுக்கும் இதை புனரமைக்கிற பணியமைக்கும் கடந்த காலங்களிலே கௌரவ முன்னைய நாள் நகர பிதாவாக இருந்த கௌரவ மணிவண்ணன் அவர்கள் இருக்கின்ற போது அந்த நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த ஆரியகுலத்தை புனரமைத்திருந்தார்கள். அந்த ஆரியகுலத்தை இவ்வளவு நிதிகளை செலவழித்து புனரமைத்த போதும் தற்போதுடைய எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே மணிவண்ணன் அவர்கள் முதல்வராக இருக்கிற போது, யாழ் மாகாண சபை முதல்வராக இருக்கின்ற போது இரவுகளிலே நாங்கள் இந்த இடத்தை பார்ப்போமானால் ஒரு கண்கொள்ளா காட்சிகள், அதாவது குட்டி சிங்கப்பூர் போலவே அது காட்சி அளித்திருந்தது. தற்போது இதனுடைய காட்சிகளை பாருங்கள், குப்பைகள் நிறைந்ததாக காணப்படுகிறன. இதுதான் தற்போதைய தோற்றமாக இருக்கிறது. தற்போது பாருங்க, ஒரு குப்பை குழிகளமாக இருந்தது யாழ்ப்பாணத்தினுடைய, அதாவது ஆரியகுலம் என்பது எங்களுடைய சொத்து, தமிழுடைய பூர்வீக சொத்து. அது கூறி வருகிறார்கள், அது சிங்களவர்கள் தான் இந்த ஆரிய குலத்தை கட்டினார்கள், அல்லது சிங்களவர்களால் தான் இந்த ஆரிய குலம் இருந்தது. இது எங்களுடைய தமிழர்களுடைய தமிழ் அரசர்கள் கட்டப்பட்ட குளம் என்பதை இந்த இடத்திலே 3 மொழிகளிலுமே அந்த நேரத்திலேயே இருந்த எங்களுடைய முன்னை நாள் நகரபிதா மணிவண்ணன் அவர்கள் தெளிவாக 3 மொழிகளிலுமே எழுதியிருக்கின்றார். அதை எங்களுடைய இனிவரும் காலங்களில் எங்களுடைய இளையோர்கள் இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. பாருங்க, இந்த போட் அந்த நேரத்துல எல்லாம் எப்படி இருந்தது, சுத்தி காட்டிக்கூடிய ஓடக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப பாவனை இல்லாமல் எல்லாம் தண்ணி எல்லாம் போய் உடைஞ்சு அந்த ஸ்டேரிங்கள் எல்லாமே இதாட்டு கிடக்கு. பாருங்க எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் இந்த டஸ்ட்பின் எடுக்க இல்லை, அந்த அதெல்லாம் இயங்கக்கூடிய நிலையில இல்லை. ஒரு எந்த அரிய குலத்துல எந்த இடத்து பார்த்தாலும் ஒரு குப்பையும் குளமுமாகத்தான் இருக்கு. அந்த நேரங்களில் இது இவ்வளவு லட்சக்கணக்காக செலவழித்து தான் இந்த இதை நாங்கள் அவையல் அந்த நேரத்தில் செலவழித்து செய்தவர். ஆனால் இப்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த குளம் கூடி குப்பையும் இதுமாக தான் இருக்கு. உங்களுக்கு பார்க்க தெளிவனை அப்படியே காட்டுறோம். இங்கே பாருங்க, குப்பைகள் மீது தான் இருக்கு. ஒரு நேரத்துல எப்படி இருந்தது அது. இந்த ஆரியகுலத்துக்கு முன்பாக இந்த கோவில் அமைந்திருக்கின்றன. ஸ்ரீ வைரவர் கோயில் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. வைரவரையும் தரிசனம் செய்து கொண்டு காணொளிக்குள் போகலாம். பாருங்க, இந்த நடபாதைகள் கூடி புல்லுகளால
சூழப்பட்டு இருக்குது. இதை தற்போது ஆட்சியில் இருக்கிற நகரசபையை பற்றிய நகரபிதாவாக இருக்கிறவர்கள் ஏன் இதை அலட்சிய போக்கிலே விட்டிருக்கிறார்கள்? என்ன தேவைக்காக அவர்கள் இதுவரை நாளும் இந்த எங்களுடைய சொத்து, தமிழுடைய பாரம்பரிய சொத்து, எங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு மையமாக இந்த இடம் அமையப்பட்டு இருந்திருந்தாலும் ஆனால் ஏன் இவர்கள் கவனிக்க தவறி இருக்கிறார்கள்? எண்ணத்திற்காக? ஆனால் நாங்கள் ஒரு விதத்திலே குறிப்பிட வேண்டும், அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி ஒரு குறிப்பிட்ட நாட்களே ஆகின்றன. ஆனால் அந்த வகையிலையும் அவர்களுடைய தற்போது வரைக்கும் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி தற்போது இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் இந்த ஆரியகுலத்தை புனரமைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்பதே உண்மைத்தன்மையாக இருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமாக முன்னை நாள் இந்த நகரபிதாவாக இருந்த கௌரவ மணிவண்ணன் அவர்களையும் நாங்கள் ஒரு நேர்காணலை சந்தித்திருந்தோம். அந்த நேர்காணலையும் நாங்கள் இந்த காணொலியூடாக நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதை நீங்கள் இந்த காணொலியிலே மணிவண்ணன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதையும் நீங்கள் இதிலே கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் என்ன தேவைக்காக, என்ன காரணத்திற்காக, ஆனால் ஒரு வதந்தி ஒன்று வருகின்றது. வதந்தியான கதையா அல்லது உண்மையான கதைகளா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இதை மணிவண்ணன் செய்தது, ஆனபடியால் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற ஒரு கருத்து முரண்பாடு, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட ஒரு கருத்து முரண்பாடாக அந்த தகவல் அமைந்திருக்கிறது. ஆனால் அதில் 100% உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு நாங்கள் பதிலளிக்க முடியாதவர்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றோம். காலம் கடந்து வரும்போது அதுக்குரிய சரியான தீர்வுகளையும் நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் யாழ் மாநகர முதல்வர் கௌரவ விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களின் தூய்மையான நகரம் திட்டத்திற்கு அமைவாக தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் நம்பிக்கை பொறுப்பாளர் அறக்கொடை அரசன் திரு வாமதேவ தியாகேந்திரன் அவர்களின் நிதி உதவியுடன் புனரமைக்கப்பட்டு திரு தியாகேந்திரன் அர்ஜுனா அவர்களினால் திரு வாமதேவா தியாகேந்திரன் அவர்களது 70வது அகவை தினமான மார்கழி 2ஆம் நாள் 2021ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பெற்றது. இதிலே நாங்கள் 3 மொழியிலுமே அவர்கள் இதை இந்த இடத்திலே தந்திருக்கிறார்கள். மொழி தெரிந்தவர்கள் இதை வாசித்து அறியலாம். ஆரிய சக்கரவர்த்திகளும் ஆரிய குலமும், அதாவது இது தமிழர்களுடைய குலம்தான் என்று சொல்வதற்கு இதுக்கு சரியான ஆதாரங்கள் இந்த இடத்துல இருக்கின்றன. நல்லூரை தலைநகராக கொண்டாட யாழ்ப்பாண ராசதானியின் நகரை அழகுபடுத்தும் முக்கிய மரபுரிமை சின்னங்களில் ஒன்றாக ஆரியகுளம் காணப்படுகின்றது. இப்பெயர் யாழ்ப்பாண ராசதானியில் ஆட்சி புரிந்த ஆரிய சக்கரவர்த்திகளை நினைவுபடுத்த தோன்றிய பெயராகும். 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்து இலங்கை மீது படையெடுப்புகளை மேற்கொண்ட பாண்டிய படை தளபதிகளே ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற பட்டப்பெயரை பெற்றிருந்தனர். இவர்களை சிங்கள வரலாற்று இலக்கியங்களில் ஒன்றான சூலவம்சம் தமிழ் படை தளபதிகள் என கூறுகின்றன. இவர்களே 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாழ்ப்பாண ராசதானியை தோற்றுவித்தனர். இதனால் இவரை தமிழ் சிங்கள பாலி வரலாற்று இலக்கியங்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் அரசு என கூறுகின்றன. 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த ராஜவலிய என்ற சிங்கள இலக்கியமும் அதன் சமகாலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த ராஜவலிய என்ற சிங்கள இலக்கியமும் அதன் சமகாலத்தில் இலங்கை தீவில் இருந்து அரசுகளில் ஆரிய சக்கரவர்த்திகள் அரசி படைபலத்திலும் பொருளாதார பலத்திலும் மேலோங்கி இருந்ததாக கூறுகின்றது. ஆரிய சக்கரவர்த்திகள் தமிழகத்தில் ராமநாதபுரம் செவ்விருக்கை நாட்டில் இருந்து வந்து நல்லூரை வாழ்விடமாக்கி கொண்டார்கள். இவர்கள் ராமேஸ்வரம் சேது தலத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தனர். இதனால் இவர்கள் சேது குலம் எனவும் அழைக்கப்பட்டனர். இதை நினைவுபடுத்தும் வகையில் ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்கள் தமது யாழ்ப்பாண அரசின் 4ஆம் அரச கொடிகளிலும் சேதுவை ஒரு மங்கள மொழியாக பயன்படுத்தி இருந்தனர். ஆரிய சக்கரவர்த்திகள் வாழ்ந்த நாட்டில் அவர்களை நினைவுபடுத்தும் பல இடங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன.
அவற்றில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆரியகுளம் என்ற பெயரும் காணப்படுகின்றது. இப்பெயரின் ஒற்றுமையானது யாழ்ப்பாண ஆரியகுளம் ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சியில் தோன்றி என்பதற்கு சான்றாகும். பேராசிரியர் பரமுவ புஷ்பரட்னம். இங்கே இந்த விசேட அம்சம் என்னவென்று சொன்னால், அது கௌரவ மணிவண்ணன் அவர்கள் 3 மொழியிலுமே இந்த கல்வெட்டுகளை நிறுவி இருக்கின்றார். அந்த வகையிலே 3 மொழியினரும் இது யாருடைய இந்த குளம் யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. தெரிந்தவர்கள் மொழிகளை டிரான்ஸ்லேஷன் செய்து படிக்கக்கூடியதாக இருக்கும். இதான் ஆரியகுளத்து சந்தி. இந்த ஆரியகுளத்தினுடைய ஒரு முன்னுக்கு இருக்கின்ற ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம். பாருங்கள், இதில் எவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்கிறது. காலப்போக்கிலே நாங்கள் பார்க்கின்ற காலப்பகுதியிலே இது மிகவும் ஒரு அழகானதாக இருந்தது, ஒரு ராஜதானியாக இருந்தது. நிறைய இங்கே சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் இளைப்பாறுமிடமாகவே இருந்தது. ஆனால் தற்போது இது யாருமற்ற ஒரு அதாவது பராமரிப்பு அற்றதாக இந்த இடத்திலே குப்பைகள் சரியாக பிரதேச சபையால் அல்லது நகர சபையாலேயோ இது சுத்தப்படுத்தாத ஒரு நிலை இந்த இடத்துல இருக்கின்றன. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதாவது ஆரியகுளம் என்கிறது எங்களுடைய மக்கள் சொத்தாக, மக்கள் சொத்து என்று வாயில் கூறுகிறவர்கள் தற்போது இந்த குப்பை கூலங்களை ஏன் இந்த தற்போது மாநகர ஆட்சியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்னத்திற்காக இதை விட்டு வைத்திருக்கிறார்கள்? என்ன பாருங்கள், இது என்ன தேவைக்காக, இது யார் பாதிக்கப்பட போகிறார்கள், இதை யாரை பழிவாங்கும் நோக்கோடு இதை செய்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை மக்கள்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்பதும் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த யாழ் மாநசபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே தற்போது குப்பையும் கூலங்களுமாக இந்த இடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறன. மக்களுடைய அதாவது வயது முதிர்ந்தவர்கள் மாலை நேர பகுதிகளிலே இந்த இடத்திலே இளைப்பாறும் இடமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இளைப்பாறு இடங்கள் ஒரு நகரசபையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நகரசபை இந்த இடத்திலே என்னத்துக்காக சுத்தம் செய்யவில்லை என்பது இந்த மக்கள் விசனம் தெரிவித்திருப்பதாக இருக்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பக்கம் சென்று பார்க்கலாம். அது வரைக்கும் நாங்கள் காத்திருங்கள். தற்போது இதை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த லைட் தான். மின் குமிழ்கள் இருக்கின்றன, ஆனால் அது எரியப்படாமல் காணப்பட்டிருக்கு. ஆனால் மணிவண்ணன் அவர்கள் கூறியிருந்த மாதிரி இடையிலே குறிப்பிட்ட நாட்களோ மாதங்களுக்கு முன்னர் இந்த வீதி விளக்குகள், இந்த இருக்கிற தெரு விளக்குகள் எல்லாரும் புனரமைக்கப்பட்டதாக கூறியிருந்தார். ஆனால் அது முழுமையடையவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாருங்கள், இந்த மேல் கிளாஸுகள் எல்லாம் இல்லாத நிலையிலே இந்த இடத்துல இருக்கிறது, உடைக்கப்பட்டு பாவனையற்று பாதுகாப்பற்று இருக்கிறது. இதை கட்டாயம் இதுக்குரிய நகர சபையோ அல்லது பிரதேச சபையோ இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விசனம் தெரிவித்து இருக்கிறார்கள். தற்போது இந்த தண்ணியை பாருங்கள், எங்கேயோ இருந்து வர்ற ஒரு வரசு தண்ணி இவ்வளவு ஒரு அழுக்கு நிறைந்த தண்ணியாக காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இதை உடனடியாக இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இங்கிருக்கிற மக்கள் கூறி வருகிறார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் எந்த விதமான ஒரு மின் குமிழ்களும் அற்றதாகவே காணப்படுகிறது. இது கிட்டத்தட்ட நாங்கள் அவர் சொன்ன மாதிரி 3 மில்லியன் செலவழித்து செய்யப்பட்ட இந்த ஒவ்வொரு வேலை திட்டங்களும் தற்போது ஏன் இப்படி பாழடைந்து போயிருக்கிறன, என்ன காரணத்துக்காக இருக்க. நாங்கள் இது சம்பந்தமாக தியாகி அறக்கட்டளை உரிமையாளர் மதிப்புக்குரிய தியாக ஐயா அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவரையும் வெகு விரைவிலே நாங்கள் அவருடைய சந்திப்புடைய காணொலிகளையும் இந்த தளமூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒளிராத நிலையில இருக்கிறதுன்னு பாருங்கள். எல்லாமே சும்மா ஒரு பாதுகாப்பற்ற முறையிலே இந்த வயரிங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றன.
இது தொடர்ச்சியாகவே இதில் ஒரு ஒரு பல்புகளும் இல்லை. இது எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள். இந்த தென்னோலை எல்லாம் வெட்டி இந்த இடத்துலயே இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த தென்னோலை வெட்டி இந்த இடம் ஒரு குப்பையாக, தென்னோலை வெட்டின தென்னோலையில கூலி எடுத்து போட இல்லைன்னு இது வரைக்கும் அப்படியே இருக்குது. இந்த தென்னோலைகள், இந்த குப்பைகள். இந்த இடத்துல இளைஞர்கள் இந்த இடத்துல பொழுதுபோக்குக்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், இந்த இடத்தை பாருங்கள். எந்த ஒரு ஒரு சுகாதாரமற்ற நிலையை இந்த இடத்திலே காணப்படுது. சாப்பிட்டு விட்டு சாப்பாடுக்குரிய கூடைகளிலே போடாமல் அந்தந்த இடங்களிலே தூக்கி வீசப்பட்டு இருக்கு. இவ்வளவு குப்பை கஞ்சல்கள் எல்லாமே இருக்கு. பாருங்க, இந்த இதுக்கு குப்பைகள் போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் எப்படி இருக்கிறது. அதுக்குள்ளேயே நெருப்புகளை கொட்டி நெருப்பு வச்சு குப்பையை போட்டு அதிலேயே வச்சு நெருப்பை வெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே நகரசபை என்ன செய்கிறது? நகரசபையுடைய வேலையை யார் செய்கிறார்கள்? நகரசபை இந்த வேலைகளை செய்யாமல் நகரசபை என்ன செய்கிறது? இதுக்குரிய அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரிகள் தூங்குகிறார்களா? இந்த இடங்களில் இருக்கிறதெல்லாம் பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள். கிட்டத்தட்ட நிறைய பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள் இந்த இடங்களில் இருக்கிறது. ஆனால் அதை சரியாக சென்று சீரமைக்காமல் இருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். கூறுங்கள், இந்த ஆரியகுளம் என்பது மக்களுடைய சொத்து. இதுக்கு முன்ன நாளில் இருந்த உங்களுடைய அதிகாரிகள், அதாவது ஒரு மணிவண்ணன் அவர்கள் திறம்பட இந்த இடத்தை செய்திருந்தார். தற்போது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்னதற்காக இதை பராமரிக்க இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் இவர்கள் பராமரிப்பு அச்சு காணப்படுவதால் மக்களாகிய நீங்கள் என்ன அசௌகரியங்களை எதிர்நோக்குகிறீர்கள்? அதாவது வருத்த துன்பங்கள் வருது, டஸ்ட்டுகள், இந்த குப்பைக்காக நாங்கள் இருக்கிறோம். இதுதான் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு அதாவது பயணிகள் போக்குவரத்து, தனியார் பேருந்து பயணிகள் போக்குவரத்துன்ற ஒரு நேர கணிப்பாளர். இப்போ நாங்கள் டெய்லி இதெல்லாம் அங்கே பாருங்க, மணிக்கு ஒரு கொழுவி இருக்கிறோம், இதெல்லாம் கதிரை ஓட்டி இருக்கிறோம். இப்படி 6 மணிக்கு வந்தால் பின்ன 6 மணி வரை இந்த டஸ்ட்டுகள்லாம் துர்நாற்றங்கள், குளங்கள்லேருந்து துர்நாற்றங்கள் வீசுது. மற்ற இந்த டஸ்ட்டுகளுக்கு எந்த நேரம் ஒரு நாள் நாய் சேர்த்துக்கு வந்து நாய் துர்நாற்றம் பட்டு நாங்கள் பட்ட அவலம். அதை பேருந்து நாங்கள் அங்கே இங்கே அறிவிச்சு தான் பேருந்து வந்து எடுத்துட்டு போறோம். ஆனால் நாங்கள் இந்த இடத்தை சுற்றி பார்க்கும் போது குப்பைகள் போட அமைக்கப்பட்ட இடங்களிலே அந்த இடத்திலேயே தீ மூட்டி இருக்கிறார்கள். அந்த குப்பை போட்ட இடத்தை அப்படியே கூடியோட வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். அது அந்த வீட்டுக்காரர் தான் செய்யறாங்க. அந்த லைன் அந்த வீட்டுக்காரர்கள் அந்த வேலை அதை என்னன்னா டஸ்ட்டுக்கு இருக்கலாம். இந்த தென்னூலிகள், தென்னை மட்டைகள் எல்லாம் அந்த இடங்களிலே அது அங்காதான் அந்த வீட்டுக்காரர். அது ஏன் பிரதேச நகரசபை அதை பாக்குறீங்களா? இங்க வார இல்லை
இந்த இடத்துக்கு பிறகு நகரசபை வாரம் ஐயோ வாரையில் ஒரு தரம் வாரை இந்த இடத்துல நகரசபைக்கு நீங்கள் என்ன சொல்ல வாங்க மானசபைதான் பிள்ளை இருக்குன்னு சொல்றோம் நாங்கள் நகரசபை ஒருக்கா வந்து கூட்டிச்சு நான் அன்றைக்கு ஒரு நாள் யாரும் படம் எடுத்தாரு படம் எடுத்து ஒரு 2 நாள்ல 3 நாள்ல ஒரு 2 பொம்பளைகள் வந்து அங்கே அலைமிஞ்சாலையெல்லாம் கூட்டிக்கிறேன் கூட்டி விட்டுட்டு போனதான் நல்ல பெருவினை விட்டுட்டு போனதான் நன்றி ஐயா கிளீன் ஸ்ரீலங்கா கிரீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை நல்லா நடத்தணும்னு நிற்கணும் ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் முழுக்க என்னென்ன நடக்கும் அந்த பாலத்தை போய் பாருங்க இந்த டஸ்ட்டை பாருங்க நாங்கள் என்ன செய்கிறது கிளீன் ஸ்ரீலங்கான்றது வெறும் பொய் பேச்சு வாய் பேச்சு இல்லை பொய் பேச்சு அதை செய்கிறவ வழியாக நீட்டாக செய்யும் மக்களாகிய நாங்கள் சொல்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா நாங்கள் ஆரியகுலத்தை வைத்து ஒப்பிட்டு பார்க்குறோம் இதே போல வேறு இடங்களையும் போய் பார்வையிட்டால் அதன் அசௌகரியங்கள் தெரியும். வணக்கம் வணக்கம். இன்றைய நாளை இந்த இடத்துல உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது ஒரு ஒரு வதந்தி ஒன்றோ அல்லது அது ஒரு அரசல் புரசலாக ஓடிக்கொண்ட விடயமாக என்னவென்று சொன்னால் நீங்கள் நகரபிதாவாக இருக்கின்ற போது இந்த ஆரிய குலத்தை ஒரு திறம்பட செய்து அதை வடிவான முறையிலே மக்கள் உங்களை பாராட்டும் வகையில் அதை புனரமைத்திருந்தீர்கள். தற்போது அதனுடைய நிலைமை என்ன? நான் நகரபிதாவாக இருந்த காலப்பகுதியிலே மிக மோசமாக கைவிடப்பட்டு குப்பைகள் கொட்டப்படுகின்ற ஒரு கழிவு நீர்த்தேக்கமாக ஆரியகுளம் இருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகரத்தை பொருட்படுத்தவுடன் ஆரியகுளத்தை நாங்கள் புனருத்தாரணம் செய்து மக்களுடைய பாவனைக்காக கையளிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபைக்கான தேர்தல் நடைபெற்ற போது கூட நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தேன். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் நாங்கள் மாநகர சபையை பொருட்படுத்தால் ஆரியகுலத்தை புனரமைப்போம் என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஆரியகுலத்தை புனரமைப்பதற்கான நிதி ஆதரவை தியாகி அறக்குடை நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வாமதேவா தியாகேந்திரன் அவர்களிடம் பெற்று முழுமையாக அவரே தன்னுடைய நிதியை இந்த புனரமைப்புக்காக தந்திருந்தார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 27 மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பு, கிட்டத்தட்ட 2,70,00,000 நிதி பங்களிப்பினை தியாகி அறக்குடை நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வாமதேவா தியாகேந்திரன் அவர்கள் தந்திருந்தார். அந்த நிதி ஆதரவோடு இந்த ஆரியகுலத்தை நாங்கள் முதற்கட்டமாக புனரமைத்திருந்தோம். எங்களுடைய ஆரியகுலம் திட்டம் 3 கட்டங்களை கொண்டதாக இருந்தாலும் முதல் கட்ட புனரமைப்பை நாங்கள் முடிவு செய்திருந்தோம். ஆனால் நாங்கள் 2022 டிசம்பருடன் எங்களுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்த பின்னர் ஆரியகுலத்தினுடைய இன்றைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. எங்களிடம் பலரும் அது தொடர்பாக முறைப்பாடுகளை சொல்லுகின்றார்கள். அதை பராமரிக்காமல் கைவிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடமிருந்து வருகின்றன. நாங்களும் அதை அவதானிக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய நிலைமை இருக்கிறது. இது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம். மிகச்சிறப்பாக புனரமைத்திருந்தோம் இந்த ஆரியகுலத்தை. ஏராளமான பொதுமக்கள் அந்த ஆரியகுலத்தை பயன்படுத்தி பொழுதுபோக்கு இடமாக நடைபாதையாக என்று பல்வேறு நோக்கங்களுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது அது மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த எங்களாலே அமைக்கப்பட்டிருந்த மின் விளக்குகள் மீண்டும் புனரமைக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிந்தது. அது முழுமை பெறவில்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை துரதிருஷ்டவசம். தற்போது இருக்கிற மாநகர சபையினர் என்ன காரணத்திற்காக அதை பராமரிக்காமல் இருக்கிறார்கள்? அதாவது நிதி பங்களிப்பு, போதியளவு நிதி இல்லாத காரணத்தாலா, அல்லது அவருடைய அவதான குறைவாலையா, அல்லது கவனக்குறைவுகளாலையா, என்னத்திற்காக அது பராமரிப்பு அற்றதாக காணப்படுகிறது? ஏன்னா சமீபத்திலே எங்களுடைய தியாகி ஐயாவும் இது சம்பந்தமாக குற்றச்சாட்டை வைத்திருந்தார்.
இது என்னத்துக்காக இதை கவனம் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறது? இல்லை, அது தொடர்பாக எனக்கும் தெரியாது. ஏன் இவ்வாறு கவனஈனமாக அந்த இடத்தை கைவிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. அல்லது சரியான ஆட்சியாளரிடம் மாகாண சபை செல்லவில்லை என்று கூறுகிறீர்களா? ஒன்று, நிதி இல்லை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நீங்கள் வேணுமாக இருந்தால் தியாகி அரைக்கொடை நிறுவனத்தினுடைய தலைவரை கேட்டால் கூட அவர் நிதியை புனரமைப்பதற்காக வேண்டுமானால் அவர் தருவார் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நிதி ஒரு பிரச்சனை இல்லை. மாநகர சபையினுடைய பட்ஜெட் என்பது 1400 மில்லியனுக்கு மேற்பட்ட பட்ஜெட். அதில் எவ்வளவு காசு இருக்கிறது. ஆனால் இதை பராமரிப்பதற்காக ஒதுக்க வேண்டிய காசு என்பது மிக குறைவானது. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவழித்தாலே இது எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். ஆகவே நிதி இல்லை என்பது என்னை பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அக்கறையின்மையாகத்தான் பிரதானமாக என்னாலே சொல்ல முடியும். அக்கறை இல்லை, இதை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இருப்பதாக தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. புதிய மாநகர சபை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநகர சபை இப்பொழுதுதான் பதவியேற்றிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த முதல்வரும் இந்த ஆட்சியும் அவர்கள் இந்த ஆரியகுலத்தை அவர்கள் சிறப்பாக புனரமைப்பார்களா அல்லது பாதுகாப்பார்களா, அல்லது கடந்த காலத்திலே நாங்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது அவர்கள் மூர்க்கத்தனமாக இதை எதிர்த்தவர்கள், இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதன் குறிப்பாக அவர்கள் அந்த திறப்பு விழாவுக்கே வராதவர்கள், அந்த அடிப்படையிலே இந்த ஆரியகுலத்தை நாசமாக்க வேண்டும் என்று அவர்கள் செயற்படுவார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பொறுப்புள்ள, சமூக அக்கறை உள்ள, பொதுமக்களின் மீது நலன் உள்ளவர்களாக அவர்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் ஆரியகுலத்தை புனரமைக்கலாம். இதில் நான் ஒரு விடயத்தையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த ஆரியகுலத்தை போலவே அதுக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய நகர குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். கஸ்தூரியார் வீதியும் ஸ்டான்லி வீதியும் சந்திக்கின்ற பகுதியில் இருக்கிறது. அந்த குளத்தையும் நாங்கள் பெரும் நிதி பங்களிப்போடு புனரமைப்பதற்கான திட்டங்கள் எல்லாத்தையும் செய்தோம். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய், இதை விட பிரமாண்டமான புனரமைப்பு பணியை செய்வதற்கு அங்கே இருந்தோம். அதை மிக அதிக அளவிலே நிதியை செலவழிக்க வேண்டிய தேவையும் அங்கிருந்தது. காரணம், அந்த குளத்தை சுற்றி வர எந்த கட்டுகளும் கிடையாது. ஆரிய குளத்தை பார்த்தீர்களாக இருந்தால் சுற்றி வர ஏற்கனவே தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டிருந்தது. அதனாலே ஆகப்பெரிய அளவு நிதி அங்கு ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நகர குளத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சுற்றி வர மண் தான் இருக்கிறது, எந்தவித அணைக்கட்டும் இல்லை. உண்மையிலே இந்த ஆரிய குளத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய கட்டட தொகுதி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த கட்டட தொகுதியை பாதுகாப்பதாக இருந்தால் கூட இந்த அணைக்கட்டுகள் கட்டப்பட வேண்டும். ஆகவே டயலாக் நிறுவனத்தோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து 8 கோடி நிதியை அவர்களிடமிருந்து பெற்று அந்த நகர குளத்தையும் நாங்கள் புனரமைப்பதற்கான வேலை திட்டத்தை செய்திருந்தோம். உண்மையிலே அது கிட்டத்தட்ட 100 மில்லியன் அளவில் அந்த புனரமைப்புக்கான நிதி தேவைப்பட்ட நிலையில் டயலாக் நிறுவனம் 80 மில்லியன் ரூபாய் நிதியை தாங்களாக முன்வந்து செய்திருந்தார்கள். அதே போன்று அந்த நகர குளத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணி உரிமையாளரும் தானே தன்னுடைய சொந்த செலவிலே அந்த பகுதியை புனரமைத்து தருவதாக எங்களுடைய அந்த 100 மில்லியன் திட்டத்திலே 80 மில்லியன் டயலாக் தருகின்ற பொழுது எங்களுக்கு பற்றாக்குறை இருந்தது. அதை அந்த கிழக்கு பக்க காணி உரிமையாளர் தானே செய்வதாக முன் வந்திருந்தார். இவ்வாறு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் நாங்கள் அடிக்கல்லையும் நாட்டியிருந்தோம். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அடிக்கல்லையும் நாங்கள் நாட்டியிருந்தோம். ஆனால் 30ஆம் தேதி எங்களுடைய ஆட்சி கவுட்கப்பட்டது, பாதிட்டு தோற்கடிக்கப்பட்டு அதற்கு பின்னர் சிறிது காலம் ஆனல்ட் அவர்கள் எங்களை பொறுத்த மட்டிலே சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். அந்த ஆட்சி கைப்பற்றி ஒரு சிறிய காலம் இருந்த பொழுது இந்த திட்டத்தை ரத்து செய்தார். ஆகவே அவர்களுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாணியிலே இந்த ஆரிய குலத்தையும் கைவிடுவார்களாக இருந்தால் அதனுடைய இழப்பு பொதுமக்களுக்கு. இதிலே நாங்கள் குறிப்பிட வேண்டும், ஆனந்த் அவர்கள் அங்கம் வகிக்கிற கட்சி தலைவர் என்று நான் நினைக்கின்றேன். பரப்புரை கால பகுதியிலே கூறியிருந்தார், இதை
கௌரவ மணிவண்ணன் அவர்கள் இதை செய்திருந்தாலும் ஆரியகுலம் எங்களுடைய சொத்து, அதை நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அதை முன்னின்று நாங்கள் அதை செய்வோம் என்று கூறியிருந்தால் உங்களுக்கு நினைவிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆனால்ட் அவர்கள் அங்கம் வகிக்கின்ற கட்சி தலைவர் அவர்களும் ஒரு பரப்புரை மீட்டிங்கிலே கூறியிருந்தார்கள். அதை கௌரவ மணிவண்ணன் அவர்கள் செய்திருந்தாலும் ஆரியகுலம் என்பது எங்கள் மக்களுடைய சொத்து, அதை நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நாங்கள் பாரபட்சமின்றி அதை சரிவர கண்காணிப்போம், பராமரிப்போம், சரிவர செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். அதை இப்போ செய்கிறார்களா? ஏன் செய்யவில்லை? இல்லை, இப்பொழுதுதான் அவர்களுடைய ஆட்சி அங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக அவர்கள் மீது குற்றச்சாட்ட முடியாது. ஒரு புனரமைப்பை செய்வதாக இருந்தால் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதற்கான வரவு செலவுகளை தயாரிக்க வேண்டும், அதுக்கான முறையான அனுமதிகளை சபையில பெற்றுத்தான் அந்த வேலை திட்டத்தை செய்யலாம். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது ஆட்சி கூடமேறியவர்கள் மீது உடனடியாக நான் குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அவர்கள் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். உண்மையிலே நீங்கள் பார்க்க வேண்டும், ஆரியகுல பகுதியிலே நாங்கள் 3 மொழியிலும் ஆரியகுலத்தினுடைய வரலாற்றை நான் எழுதியிருக்கிறேன். இது தமிழ் மக்களுடைய மரபுரிமை சொத்து என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆரியகுலம் என்றால் அது சிங்களவர்களுடைய குலம் என்று ஒரு பரப்புரை இருந்து வந்த காலத்திலே எங்களுடைய ஆரிய சக்கரவர்த்திகள் தான் இதை கட்டினார்கள் என்கின்ற மரபுரிமை வரலாற்றை, இது தமிழ் மக்களுடைய மரபுரிமை சொத்து என்பதை நான் எழுதி 3 மொழிகளிலும் கல்வெட்டாக பதித்திருக்கிறேன். அது இப்பொழுதும் இருக்கிறது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஆகவே இது மணிவண்ணன் புனரமைத்தார் என்பதை கடந்து தமிழ் மக்களினுடைய ஒரு மரபுரிமை சொத்தை, அடையாளத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். நல்லூர் ராசதானிக்குரிய குலம் என்று பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் வரலாற்றை தொகுத்து எழுதி தந்திருந்தார். அதைத்தான் நாங்கள் அங்கு பொறுத்திருக்கின்றோம், வரலாற்றுத்துறை பேராசிரியர் புஷ்பரட்னம். ஆகவே இந்த மரபுரிமை சொத்தை பாதுகாக்க வேண்டியது எவராக இருந்தால் அவர்களுடைய தமிழ் மக்களுடைய கடமை. அதை இந்த ஆட்சியாளர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு சட்டவாளர் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். வர இருக்கின்ற வட மாகாண எலெக்ஷன் வரப்போகிறது, தேர்தல் வரப்போகிறது. அதற்கு இப்போது அரசல் பரிசலாக எங்கள் மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வடமாகாண சபையிலே களமிறங்க போகிறார் என்று புலம்பெயர் ஊடகங்களும் எங்களுடைய இலங்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற சில ஊடகங்களும் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையிலே இளஞ்செழியன் ஐயா அவர்கள் கட்டாயமான சபை தேர்தலுக்கு இறங்குவாரா? அவருடைய அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது? இல்லை, எனக்கு தெரியாது. நான் நீதிபதி அவர்களோடு நான் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் மீது மிகுந்த மரியாதை எனக்கு மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர் வந்தால் நாங்களும் அவரை ஆதரிப்போம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒருபடி மேலே போனால் எங்களுடைய கட்சியிலே கூட, எங்களுடைய கட்சியினுடைய சின்னத்திலே கூட அவர் இறங்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதை முன் வந்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், மற்ற கட்சிகள் அவரை தங்களுடைய முதன்மை வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, கடைசி வரையும் இல்லை. ஆகவே அவர் தேவையாக இருந்தால் எங்களுடைய கட்சியை அவர்கள் போட்டியிடுவதற்கு களமாக கொடுப்பதற்கு கூட தமிழ் மக்கள் கூட்டணி பின்னிற்காது. அது தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிக்கலாம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர் வருவாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தற்போது அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இது சம்பந்தமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இளஞ்செழியன் ஐயா, கௌரவ இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் அவருக்கு தன்னுடைய கட்சியுடைய பதவிகளை கொடுத்துவிட்டு தான் ஒதுங்கி விடுவேன், அவரை நான் முன்னிறுத்துவேன் என்று கூறியிருக்கின்றார். இதே மாதிரி பல கட்சிகளும் அவரின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய அரசியல் பிரவேசம் சரியாக நாங்கள் நினைக்கிற மாதிரி சரியாக இருந்தால் இந்த அரசாங்கத்துடன் ஒப்பிடும்போது இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வுகளுக்கும் கௌரவ இளஞ்செழியன் ஐயா அவருடைய அரசியல் நகர்வுகளும் சரியானதாக இருக்கும், ஈடு கொடுக்க முடியுமாக இருக்குமா? இல்லை, அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல அவர் அரசியலுக்கு வருவாரா என்பதும் தெரியாது. வந்த பிறகுதான் நாங்கள் இதை பற்றி